கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நேற்று ஒரு சில பாவடி ஒரு சில இடத்துல இப்போதான் எங்களுக்கு வீடியோ வந்து என்னன்னா வேண்டுமென்றே ஒரு சில நபர்கள் வந்து அந்த ஃபியூஸ் எல்லாம் பிடிங்கி திருடிட்டு போகிற மாதிரி. ஏன்னா ஒரு இடத்துல ரிப்பீட்டடாக திரும்ப பிரச்சனை வந்துட்டே இருக்கு. என்னென்னு சிசிடிவி அனைத்தும் ஆராய்ந்த பொழுது அவர்களும் ஒரு சில பேர் வந்து நபர்கள் வேண்டுமென்றே அதை வந்து திரும்ப திருடிட்டு போகிறதும் அதை எடுத்து அதை ஆஃப் பண்ணுறதும் பார்த்தோம். உடனடியாக காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்கு. முடிஞ்ச உடனே காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ நம்மளே அந்த வீடியோ வெளியிடுறோம். ஸோ நிறைய இடத்துல இந்த மாதிரி திட்டமிட்டவும் செய்யப்பட்டு வருகிறது. ஸோ அங்கங்கே வந்து இருக்கிற சிசிடிவி ஆதாரத்தின் அடிப்படையில் அதையும் கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் சொல்லியிருக்கோம். ஸோ எங்கே ரிப்பீட்டடாக ஒரே இடத்துல ஒரே பேட்டர்னில் வருதுன்னா ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அது ஒரு சில நபர்கள் வேண்டுமென்றே செய்தார்கள். அதையும் இப்போ சிசிடிவி ஆதாரம் வந்திருக்கு. ஸோ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி போகிறோம். கண்டிப்பாக மக்களுக்கான முழு பீச்சில் மின்சார வாரியம் இயங்கிட்டு வருது. என்ன செய்ய முடியும் இல்லை, இப்போ ஒன்று கவனத்துக்கு வந்து சில மணி நேரம் இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது, அதை கொடுக்க சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு இடத்துலையும் அது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இல்லை இல்லை அந்தந்த ஏரியாக்களில் உடனடியாக அது சரிபார்க்கும் பணிகள் நேற்று 40 நிமிஷத்துக்குள்ளே சரிபார்க்கும் பணிகள் நடந்து முடிவடைந்துச்சு. ஸோ மக்களுக்கும் கண்டிப்பாக எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அவர்களுக்கும் தேவையான சேவைகளை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் மின்சார வாரியம் உடனடியாக செய்யறதுக்கு தான் அதிக குழுக்களையும் அமைச்சிருக்கோம். கண்டிப்பாக வேறு காலங்களில் சீக்கிரம் அதை நிவர்த்தி செய்வோம். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.